வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 22 கரண்ட் அஃபேர்ஸ். நேற்று வீடியோ எண்ட்ல நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜென்ரலி ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இஸ் ஆடட் டு த பெட்ரோல். மொத்தம் 10% எத்தனால் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னா 10% எத்தனால் 90% பெட்ரோல். இதுதான் இதோட காம்போசிஷன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர்னர் ஆஃப் நாகாலாந்து பத்தி. ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஆஃப் நாகாலாந்து யார் இருந்தாங்கன்னா எல் கணேசன். அவர் எப்போ இறந்திருந்தாருன்னா 15th ஆகஸ்ட் 2025 அப்போ. இவர் இறந்த பின்னாடி அதுக்கு அடிஷ்னலா இன்சார்ஜ் யார் எடுத்துக்கிட்டாங்க கவர்னர் ஆஃப் நாகாலாந்துக்குன்னா அஜய் குமார் பல்லா. இவர் யாரு அப்படின்னா கவர்னர் ஆஃப் மணிப்பூர். அஜய் குமார் பல்லா வந்து யாருன்னா அவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஃபார்மர் யூனியன் ஹோம் செக்ரட்டரி. இவர் வந்து கவர்னர் ஆஃப் மணிப்பூர் எப்போல இருந்து கவர்னரா இருக்காருன்னா 2024ல இருந்து இருக்காரு. யார் வந்து இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஆகஸ்ட் 16, 2025 அப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க. எவ்ரி ஸ்டேட் ஷால் ஹாவ் அ கவர்னர் அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாகாலாந்து வந்து எப்போ ஸ்டேட்ஹுட் ஆச்சு அப்படின்னா டிசம்பர் 1, 1963 வந்து ஸ்டேட்ஹுட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈகோலை. ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃப்ரம் இம்பீரியல் காலேஜ் லண்டன் அண்ட் ஜெய்ஜியாங் யூனிவர்சிட்டி என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் எஸ்டெரிஷியா கோலி டு ஃபங்க்ஷன் அஸ் அ பயோசென்சார். பயோசென்சார்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பயாலஜிக்கல் எலமெண்ட் பிளஸ் சென்சார். இதுல மொத்தம் 2 சென்சிங் மாடியூல்ஸ் இருக்கு. சாரி, 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்று சென்சிங் மாடியூல், இன்னொன்று ப்ராசஸிங் மாடியூல். சென்சிங் மாடியூல்ல 2 பயோசென்சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து. அதுல ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பயோசென்சார் வந்து அராபினோஸ் அப்படிங்கிற சுகர் வந்து அராபினோஸ்ங்கிறது ஒரு பிளான்ட் சுகர், அதை வந்து டிடெக்ட் பண்ணும் அந்த பயோசென்சார்ல 10 minutes கழிச்சு. இன்னொரு சென்சார்ல வந்து வாட்டர்ல இருக்க மெர்க்குரி அயான்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும். இந்த பயோசென்சாரோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ்ல, அப்புறம் ஃபுட் சேஃப்டில யூஸ் பண்ணுவாங்க. பயோசென்சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டை வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் என்சைம்ஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து இது இது சிக்னல் பண்ணி எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக தரது தான் பயோசென்சார். சிக்னல்னு சொல்லலாம், இல்லை ரீட் பண்ணி எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக தரது தான் பயோசென்சார். நெக்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜூலை 2025 ரிப்போர்ட் படி 5.2% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. எப்போ ஜூன் 2025 ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஜூன் 2025ல வந்து 5.6 இருந்தது, இப்போ வந்து 5.2 ஆயிருக்கு. விச் மீன்ஸ் நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ரிப்போர்ட் வந்து யார் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து சர்வே பண்ணி சொன்னது யாரு அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் பத்தி. இது ஒரு டிசீஸ் ஆக்சுவலா. இந்த டிசீஸ் வந்து ஒரு பிரெயின் இன்ஃபெக்ஷன் டிசீஸ். டக்குன்னு பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த டிசீஸ் இப்போ எங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னா கேரளால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த டிசீஸ் வந்து எது மூலமா பரவுது அப்படின்னா நெக்லேரியா ஃபவுலரி அப்படிங்கிற அமீபா மூலமா பரவுது. இந்த 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 நெக்லேரியா ஃபவுலரிக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்னன்னா பிரெயின் ஈட்டிங் அமீபா. இது எங்க அதிகமா வளரும் அப்படின்னா லேக்ஸ், பாண்ட்ஸ், மாய்ஸ்ட் சாயில் அங்கெல்லாம் வளரும். இந்த இன்ஃபெக்ஷன், இந்த பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி பரவுது அப்படின்னா நம்ம ஸ்விம்மிங் பண்றோம் இல்லையா, ஸ்விம்மிங், பாத்திங், ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ்ல, லேக்ஸ்ல, அது மூலியமா தான் வந்து பரவுது. எப்படி பரவுது அப்படின்னா நம்ம நேசல் பேசேஜ் வழியா என்டர் ஆகி நம்ம பிரெயினுக்கு மைக்ரேட் ஆகுது. அது மூலியமா தான் இந்த வந்து அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் வந்து பரவுது. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் எங்க வந்து இந்த டிசீஸ் ஃபர்ஸ்ட் பரவி இருக்குன்னா சவுத் ஆஸ்திரேலியால. எந்த வருஷம்னா 1965ல. அப்புறம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் எங்கன்னா கேரளால. எந்த வருஷத்துலனா 2016ல.
2025 ரிப்போர்ட் படி பார்த்தா, மொத்தம் 8 பேர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த டிசீஸ்னால. 2 பேர் வந்து இறந்திருக்காங்க. இந்த டிசீஸ்னால ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆனது யாரு அப்டின்னா, ஒரு 14 வயசு பையன். எந்த ஊர்ல இருந்துன்னா, கோழிக்கோட் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ரெக்கவர் ஆயிருக்கான். இன் 2024. கோழிக்கோடு எங்க இருக்குன்னா, கேரளால. எத்தன பேர்ல வந்து இவன் வந்து ரெக்கவர் ஆயிருக்கான்னா, 11 பேர்ல இவன் வந்து ரெக்கவர் ஆயிருக்கான். மிச்சவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பாரதிய அந்தாரிஷ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 2025க்குள்ள செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எய்ம்ல இருக்காங்க. இதோட பர்பஸ் என்னன்னா, பெர்மனன்ட் இந்தியன் பிரசன்ஸ் இன் எல்இஓ. எல்இஓனா லோ எர்த் ஆர்பிட். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து மூன்ல ஆஸ்ட்ரோனட்டை வந்து 2040க்குள்ள பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்டோட எய்ம். இந்தியன் ஸ்பேஸோட எய்ம். அடுத்து ககன்யான் மிஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன் இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது வந்து ககன்யான் மிஷன். எப்போ சென்ட் பண்ணலாம் இத லோ எர்த் ஆர்பிட்ல வந்து எப்போ நிலைநிறுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா, 2027க்குள்ள. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு அப்படின்னா, இது வந்து இந்தியாவை என்ன பாத்ல லீட் பண்ணுதுன்னா, விஸ்வ பந்து பாரத் அப்படிங்கிற பாத்ல வந்து லீட் பண்ணுது. விஸ்வ பந்து அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஜன் விஸ்வாஷ் அமெண்ட்மெண்ட் பில். இந்த பில் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா, லோக்சபால. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, மினிமம் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் இன் இந்தியா. குறைந்த அரசு நிறைய ஆட்சி அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜன் விஸ்வாஷ் அமெண்ட்மெண்ட் பில்லோட அப்ஜெக்டிவ். இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 16 சட்டத்துல 355 திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதுல வந்து என்னென்ன சட்டத்தை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெண்ட்னா திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்ட் 1953, லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. இந்த அமெண்ட்மெண்ட் இந்த ஆக்ட்ல தான் வந்து இந்த ஜன் விஸ்வாஷ் அமெண்ட்மெண்ட் பில் படி சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்வேசிவ் பிளான்ட் இன் அசாம் பத்தி பார்க்குறோம். இன்வேசிவ் பிளான்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபாரின் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ திப்ரு சாய்கோவா நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா, அசாம்ல இருக்கு. இந்த திப்ரு சாய்கோவா நேஷனல் பார்க்ல மட்டும்தான் இந்தியாலேயே ஃபெரல் ஹார்சஸ் அப்படிங்கிற காட்டு குதிரைகள் வந்து இருக்கு. இப்போ இந்த அசாம்ல வந்து நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நேட்டிவ் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இன்வேடட் பிளான்ட்ஸோட சேர்ந்துட்டு ரிவர் லைன் எக்கோசிஸ்டமா வந்து சேஞ்ச் பண்ணுது. அந்த இன்வேடட் பிளான்ட்ஸோட பேர் என்ன அப்படின்னா, குரோமோலினா ஓடோரேட்டா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளான்ட். அகரேத்தம் கோனிசாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீப்னா நமக்கு தெரியும் கொடி வகை அப்படின்னு சொல்லி. மிக்கானியா மிக்ராந்தா அப்படிங்கிறது ஒரு கிரீப் தான், அது ஒரு கொடி வகை. இவங்கெல்லாம் தான் நேட்டிவ் பிளான்ஸோட சேர்ந்து ரிவர் லைன் எக்கோசிஸ்டமை வந்து பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. இப்போ இங்க இருக்க கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னவா ஆயிடுதுன்னா, ஸ்hrub லேண்ட் ஆயிருது. கிராஸ்லேண்ட்ஸ்னா நமக்கு தெரியும் புல்வெளி, ஸ்hrubனா புதர்வெளி. புதர்வெளியா அப்படி இந்த நேஷனல் பார்க்ல இப்படி ஆகுறதுனால என்ன நடக்குதுன்னா, இங்க உள்ள நிறைய விலங்குகள் பறவைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. அந்த விலங்குகள் பறவைகள்லாம் வந்து இதுதான்: பெங்கால் ஃபிளாரிக்கன், ஹாக் டீர், ஸ்வாம்ப் கிராஸ் பேப்லர். பெங்கால் ஃபிளாரிக்கன்ங்கிறது ஒரு பறவை, ஹாக் டீர்ங்கிறது வந்து பன்றி மான் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்வாம்ப் கிராஸ் பேப்லருங்கிறது ஒரு பறவை தான். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா ரைஸ் 47% இன் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 2025 to 2026ல 47% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து 2014 to 15ல 51 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே 2024ல வந்து 2024 to 25ல வந்து 133 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னது? எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அதே மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லையா, அது வந்து 2014ல 2 மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, 2025ல
300 மொபைல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியா வந்து இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்ல எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா, 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் பத்தி பார்க்கலாம். ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025ல இவ்ளோ பாரோ பண்ணியிருக்காங்க. 29 அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா 29 crores. அதே ஃபினான்ஷியல் இயர் 2024ல வந்து 20,000 அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா 20,000 crores வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து இந்த ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் வந்து பீக்ல இருந்ததுன்னா, COVID-19 டைம்ல எவ்ளோ பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, 67,000 பாரோ பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023ல டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது இருக்கு நம்ம இந்தியாலன்னா மகாராஷ்டிரா. 2ண்ட் பிளேஸ் எதுன்னா கர்நாடகா. ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் அப்படிங்கிறது ஒரு ஹிடன் டெப்ட். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அத வந்து பட்ஜெட்ல காட்டாம அரசு வந்து பிற நிறுவனங்கள் மூலம் கடன் வாங்குறது. அதுக்கு பேரு தான் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங். இது வந்து நம்ம இயர்லி பட்ஜெட் இருக்கு இல்லையா? அதுல வராது. ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் குவிஸ் வந்து விச் கண்ட்ரி இஸ் டாப் மொபைல் மேனுஃபேக்சரர் இன் த வேர்ல்ட்? அப்புறம் விச் ஆர்டிகல் ரெஃபர்ஸ் தட் எவ்ரி ஸ்டேட் ஷல் ஹேவ் அ கவர்னர்? இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. தேங்க் யூ.